ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குப்த பேரரசு டாப்பிக்ல இருந்து தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 50 கொஷின்ஸ் பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். போன வீடியோவில் சொன்ன 51வது கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னா, விலங்குகளுக்கான மருத்துவ நூல் எது? இதுக்கான ஆன்சர் அஸ்தாயுர்வேதா. வாங்க நம்ம 52வது கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹஸ்தாயுர்வேதா என்ற நூலை எழுதியவர் யார்? பாலகாப்யா. சிறந்த கணித ஆசிரியர் யார்? ஆரியபட்டர். பையின் மதிப்பை கண்டுபிடித்தவர் யார்? ஆரியபட்டர். ஆரியபட்டர் எந்த நூற்றாண்டில் இருந்து எந்த நூற்றாண்டு வரை வாழ்ந்தார்? 5ஆம் நூற்றாண்டின் இறுதி, 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். புவியீர்ப்பு விசையை நியூட்டனுக்கு முன்பே பிரம்மஸ்புட சித்தாந்தா நூலில் விளக்கியவர் யார்? பிரம்மகுப்தர். சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆரியபட்டர். பஞ்ச சித்ராந்திகா என்ற நூலை எழுதியவர் யார்? வராகமிகிரர். குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்ற மரபுவழி சொத்து எது? சுழியம் கண்டுபிடிப்பு. தென்பகுதியில் மிளகு, ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றிருந்தது யார் மூலம் தெரிய வருகிறது? காளிதாசர். பழமரங்கள் வளர்ப்பது குறித்து விரிவான அறிவுரை தந்தவர் யார்? வராகமிகிரர். தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜலநிர்கமா என்ற வாய்க்கால் இருந்ததை குறிப்பிட்டவர் யார்? அமரசிம்மர். வயல்களை வெள்ளங்களில் இருந்து பாதுகாத்த அணைக்கரையின் பெயர் என்ன? பாந்தியா. பாசனத்திற்கு உதவிய அணைக்கரையின் பெயர் என்ன? கரா. சுதர்சனா ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது? குஜராத். சுதர்சனா ஏரி எந்த மலையின் அடிவாரத்தில் உள்ளது? கிர்னார் மலை. சுதர்சனா ஏரி பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? ருத்ரதாமனின் ஜீனாகத் கல்வெட்டு. அரசன் தன் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என கூறும் செப்பேடு எது? பஹார்பூர் செப்பேடு. மாவட்டத்தின் நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்த அதிகாரியின் பெயர் என்ன? உஸ்தபாலா. குப்தர் காலத்தில் இரும்பு எந்த மாநிலத்தில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டது? பீகார். குப்தர் காலத்தில் செம்பு எந்த மாநிலத்தில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டது? ராஜஸ்தான். மெஹரௌலி இரும்பு தூணை நிறுவியவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். மெஹ்ரௌலி இரும்பு தூண் எங்கு உள்ளது? டெல்லி, குதுப்மினார் வளாகம். குப்தர் காலத்தை சேர்ந்த நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை எங்கு உள்ளது? சாரநாத். குப்தர் காலத்தை சேர்ந்த நுழைவு வாயிலில் உள்ள வராக அவதார சிலை எங்கு உள்ளது? உதயகிரி. பீகார் மாநிலம் நலந்தாவில் உள்ள புத்தரின் உலோக சிற்பம் எத்தனை அடி உயரம் கொண்டது? 18 அடி. பீகார் மாநிலம் நலந்தாவில் உள்ள புத்தரின் உலோக சிற்பம் எந்த உலோகத்தால் ஆனது? செம்பு. 7.5 அடி உள்ள உலோக சிற்பமான புத்தர் சிலை எங்கு உள்ளது? சுல்தான் கஞ்ச். குப்தர் காலத்தில் அலுவலக மொழியாக பயன்படுத்தப்பட்ட மொழி எது? சமஸ்கிருதம். அஷ்டத்தாயி என்ற சமஸ்கிருத இலக்கண நூலை எழுதியவர் யார்? பாணினி.
மகாபாஷ்யா என்ற சமஸ்கிருத இலக்கண நூலை எழுதியவர் யார்? பதஞ்சலி. குப்தர் காலத்தில் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்த மொழி எது? பிராகிருதம். சமண ராமாயணம் என்ற நூலை எழுதியவர் யார்? விமலா. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்பட்ட அறிஞர் யார்? காளிதாசர். சாகுந்தலம் என்ற நாடக நூலை எழுதியவர் யார்? காளிதாசர். மிருட்சக்கடிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? சூத்ரகர். பஞ்சசித்ராந்திகா என்ற நூலை எழுதியவர் யார்? வராகமிகிரர். முத்ரராட்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? விசாகதத்தர். ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? சிரோஷ்டி. எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? சார்த்தவாகா. நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகள் செய்தவர்கள் யார்? குப்தர்கள். கிழக்கு கடற்கரையின் முக்கிய வணிக மையம் என பாஹியன் குறிப்பிட்டது எது? வங்கத்தின் தாமிரலிப்தி. குப்தர்கள் அதிக அளவில் பயன்படுத்திய நாணயங்கள் எவை? தங்க நாணயம். குப்தர்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த அளவில் பயன்படுத்திய நாணயங்கள் எது? வெள்ளி செம்பு நாணயங்கள். குப்தர் காலத்திற்கு பின் எந்த நாணயத்தின் சுழற்சி குறைந்து போனது? தங்க நாணயம். நிதிசாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? காமந்தகா. அரசு ஆவணங்களை பராமரித்த அதிகாரி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அசபதல திக்ருதா. ரண்யவெஸ்தி என்பதன் பொருள் என்ன? கட்டாய உழைப்பு. குப்தர் கல்வெட்டுகளில் காணப்படாத சொல் எது? சேனாபதி. அரண்மனை காவலர்கள் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மகாபிரத்திங்காரா. அரசு சமையலறை கண்காணிப்பாளர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? கத்ய தபகிதா. சமுத்திரகுப்தர் புருஷா அனைவருக்கும் மேலானவர் என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படும் கல்வெட்டு எது? அலகாபாத் கல்வெட்டு. அமைதி மற்றும் போருக்கான அரசர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மகாச்சந்திர விக்கிரகா. குதிரைப்படை தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மகா அஸ்வபதி. குப்த ஆண்டு 165 என ஈரான் தூண் கல்வெட்டில் குறிப்பிட்டவர் யார்? புத்தகுப்தர். குப்த பேரரசு எப்பொழுது சிதைய தொடங்கியது? 6ஆம் நூற்றாண்டு. யாருடைய படையெடுப்பால் குப்த பேரரசு சுருங்கி மகதத்தில் மட்டும் இருந்தது? ஹீனர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.